ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு ஓமம் தான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே. 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் வாட்டரில் சேர்த்து இந்த மாதிரி 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா சோக் பண்ணி வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு அரிசி மாவும் கலந்து செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு எதுவும் சேர்க்காமல் 2 டம்ளர் அளவு கடலை மாவு மட்டும் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு மாவு கூடையே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி தனியாக எடுத்து வாட்டர் சேர்த்து கரைச்சி உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அல்லது தேவையில்லை. இப்போ ஓமம் நமக்கு நல்லா சோக் ஆயிடுச்சு. இப்போ ஓமத்தோட தண்ணியை மட்டும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி இந்த மாவை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் உள்ளே சேர்த்துருக்குறேன். இதை எண்ணெயை நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது ஓமப்பொடி நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சிடாதீங்க. உலக்குக்குள்ளே போடுற அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு ஓமப்பொடி அச்சில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போயுமே நமக்கு ஓமப்பொடி செய்யும்போது ஆயில் மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இதே மாதிரி இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவை முடித்ததுக்கப்புறமா அடியில் இருக்கிற அந்த மாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உலக்குக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க மாவை. பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும். 2 மினிட்ஸ் தான் ஆகும், சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஓமப்பொடி ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே ஆயிலும் நமக்கு மீடியம் ஹீட்லேயே தான் இருக்கணும். சூடு அதிகமாக இருக்கக்கூடாது, ஆயிலோட சூடு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குத்து ஊசி வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, அல்லது அரிக்கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். சென்டரில் வச்சு புளியாமல் இந்த மாதிரி ஓரமாக வச்சு புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு கையில் படாது. இப்போ எல்லா ஓமருக்குகளையும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.